அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் சதாம். தடைகளை மீறிய பயணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தடைகளை மீறிய இரத்த தானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருவோமா? அதுக்குள்ளே சின்னதாக குட்டியாக இரத்த தானம் பண்ணால் என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். நம்ம பிளட்டு கொடுத்து 24 மணி நேரத்தில் புதிய இரத்த அணுக்கள் உருவாகும். ரெண்டாவது, நம்ம பிளட்டு கொடுத்தோம் அப்படின்னா கெட்ட கொழுப்பு எல்லாமே குறையும். மூணாவது விஷயம், நம்ம பிளட்டு கொடுக்கறதுனால நம்மளுக்கு மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அது எப்படி மன நிறைவு மகிழ்ச்சி அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு இருக்கே. அது என்ன அப்படின்னா, நம்மளோட பிளட்டு 450 ml. அந்த 450 ml குறைந்தபட்சம் 3 பேருக்கு உயிருக்கு யூஸ் ஆகும். அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தடையை மீறி நீ இரத்த தானம் பண்ண அப்படின்னு அது என்ன அப்படின்னு கேட்பீங்க. அது என்னன்னா, நம்ம ஃபேமிலிலேயும் சரி ரிலேஷன்லேயும் சரி இப்போ பிளட்டு கொடுக்க வேண்டாம், மேரேஜ் ஆக போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் மீறி இன்றைக்கி நான் பிளட்டு கொடுக்க போகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோ லிங்க்கில் போடுறேன், பார்த்துங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.